Please subscribe Sadhguru Sai Creations. எனக்கு இந்த இடுப்பு பகுதியில் வேஸ்ட்டில் சைடில் மட்டும் ரொம்ப அதிகமாக வெயிட் போட்ட மாதிரி இருக்குது. கையை ரெண்டு பக்கமும் சைடில் எனக்கு வந்து நீட்டினாவே கீழே அப்படியே தொங்குற மாதிரி இருக்குது. லூஸாக இருக்குது என்னோடய மசில்ஸ் எல்லாம். இதை டைட் பண்ணுறது எப்படி? ஒரு கோட்ஸ் அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம், எனக்கு டைம் இல்லை, ஏதாவது ஒரு மெடிசன் இருந்தால் கொடுங்க, ஜூஸ் ஏதாவது சொல்லுங்கள், அதெல்லாம் நான் குடிச்சிக்கிறேன். நான் சொல்கிற இந்த ஹெல்த் ட்ரிங்க் டெய்லி காலையில் குடிச்சிக்கோங்களேன், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த ஆசனங்களை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரும்பொழுது யுட்ரஸும் நமக்கு ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கும் பொழுது ஃபேட், உங்கள் உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள், கொழுப்புகள் வெளியேற ஆரம்பிக்கும். பிசிஓடி இஷ்யூஸ் இருந்தாலும், தைராய்டு, ஹைப்போதைராய்டிசம் இருந்தாலும் இந்த ட்ரிங்கை ஃபாலோ பண்ணலாம். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உடல் எடை குறையிறதுக்கு நிறைய பதிவுகள் நம்மளும் பார்த்துட்டு வரோங்க. இதில் முக்கியமாக ஒரு சிலர் சொல்கிற விஷயம் என்னென்னா, எனக்கு இந்த இடுப்பு பகுதியில் வேஸ்ட்டில் சைடில் மட்டும் ரொம்ப அதிகமாக வெயிட் போட்ட மாதிரி இருக்குது, அங்கே தாங்க எனக்கு வந்து ஃபேட் ரொம்ப தேங்கி இருக்குது, ரொம்ப லூஸ் டிஷ்யூவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. தொலைன்னு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கைகள்லையும், ஆர்ம்ஸில் நிறைய பேருக்கு ட்ரெஸ் எல்லாம் போடலாம், கரெக்டாக இருக்கும், இந்த ஆர்ம்ஸ் மட்டும் பெருசாக இருக்குங்க. கையை ரெண்டு பக்கமும் சைடில் எனக்கு வந்து நீட்டினாவே கீழே அப்படியே தொங்குற மாதிரி இருக்குது, லூஸாக இருக்குது என்னோடய மசில்ஸ் எல்லாம். இதை டைட் பண்ணுறது எப்படி? ஒருவேளை இது இப்படியே பர்மனெண்ட்டாக எனக்கு இப்படியே தான் இருந்துருமா, நான் என்னவோ ட்ரை பண்ணுறேன், இது எல்லாமே எனக்கு சரியாக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, கொஞ்சம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணி தாங்க ஆகணும். ஏன்னா எனக்கு டைம் இல்லை. ஒர்க் அவுட்ஸ் அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம், எனக்கு டைம் இல்லை, ஏதாவது ஒரு மெடிசன் இருந்தால் கொடுங்க, ஜூஸ் ஏதாவது சொல்லுங்கள், அதெல்லாம் நான் குடிச்சிக்கிறேன். இது நீங்கள் குடித்தாலும் ஒர்க் அவுட்ஸ் பண்ணால் தான் கண்டிப்பாக நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸ் வெளியேறும், அவங்களுக்கு தேவையில்லாத இருக்கக்கூடிய கொழுப்புகள் வெளியேறும், லூஸாக இருக்கக்கூடிய மசில்ஸ், ஃபைபர் எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ரென்தன் ஆகும். அதை டைட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதில் நான் சொல்கிற இந்த ஹெல்த் ட்ரிங்க் டெய்லி காலையில் குடிச்சிக்கோங்களேன், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். குடிச்சிட்டு ஒரு 30 மினிட்ஸ் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல், ஸோ உங்களுடைய ஹிப்பில், இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய சதைகளும் சரி, கைகளில், ஆர்ம்ஸில் இருக்கக்கூடிய சதைகளும் சரி நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். சரி, இந்த ட்ரிங்க் ரெடி பண்ணுறதுக்கு மூணே மூணு இன்க்ரீடியன்ட் தான், 3 ஹெர்பல்ஸ் தான் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இந்த ட்ரிங்க் டெய்லி காலையில் நீங்கள் எடுத்துக்கலாம். சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, கவலையே வேண்டாம். முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகிறதுக்கு ஒரு ரீசன் தைராய்டு. ஸோ ஹைப்போதைராய்டிசம் இருக்கிற நிறைய பேருக்கு வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு வயிறு மற்றும் இடுப்பை சுற்றி உங்களுக்கு தசைகள் சேர்ந்துக்கிட்டே இருக்குது, ஆர்ம்ஸில் வந்து உங்களுக்கு தசைகள் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது எல்லாமே சரி பண்ணுறதுக்கு இந்த 3 மூலிகை சேர்த்து நீங்கள் காலையில் இந்த ட்ரிங்கை குடிச்சிட்டே வாங்க, நல்லா வெயிட் லாஸ் ஆகும். அதே மாதிரி பிசிஓடி இஷ்யூஸ் இருந்தாலும், தைராய்டு, ஹைப்போதைராய்டிசம் இருந்தாலும் இந்த ட்ரிங்கை ஃபாலோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதில் சேர்க்கக்கூடிய மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா கடுக்காய். ஸோ இந்த கடுக்காய் அப்படின்னு சொல்கிறது நைட்டில் தாங்க எடுக்கணும், காலையில் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரிங்க் காலையிலே நீங்கள் குடிச்சிங்கனாலும் ஸோ பாடியில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியேறும். ஸோ கடுக்காய் இதில் கண்டிப்பாக நம்ம சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மூலிகை அப்படின்னா கடுக்காய் தான். நம்பர் 2 இதில் சேர்க்கக்கூடியது என்னென்னா மஞ்சள். ஸோ மஞ்சளை பொறுத்த வரைக்கும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளையும் வெளியேற்றக்கூடியதுங்க. முக்கியமாக பெண்களுக்கு இது ரொம்ப முக்கியமானது. இப்போ எல்லாமே அந்த மஞ்சளோட பயன்பாடுன்றது குறைய ஆரம்பிச்சிருச்சு, அதனால் நோய்களும் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மஞ்சள், கடுக்காய், மஞ்சள். 3வது முக்கியமான மூலிகை என்னென்னா சதக்குப்பை. ஸோ இந்த சதக்குப்பை அப்படின்னு சொல்கிறது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும், அதுவும் பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் லெவலில் பேலன்ஸ் பண்ணக்கூடியது. இந்த 3 மூலிகையும் சேர்த்து எடுத்து காலையில் கஷாயம் மாதிரி நம்ம குடிக்க போகிறோம். ஸோ இந்த 3 எந்த அளவுக்கு எடுக்கலான்னா சம அளவு தாங்க. ஸோ இந்த கடுக்காய் பொடி 100 கிராம் எடுத்துக்கோங்க, மஞ்சள் 100 கிராம் எடுத்துக்கோங்க, சதக்குப்பை 100 கிராம் எடுத்துக்கோங்க. ஸோ சதக்குப்பை வாங்கிட்டு வந்து நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி இதை பவுடர் பண்ணி எடுத்து இதனோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 மூலிகையும் மிக்ஸ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருங்க. ஸோ காலையில் எந்திரிச்ச உடனே எம்டி ஸ்டொமக்கில் இது ஒரு 200 ml இந்த ட்ரிங்கை குடிக்கலாம்.
ஸோ இப்போ நம்ம தண்ணீர் எவ்வளோ விடணும்னா 400 ml தண்ணீர் விடுங்க. நல்ல 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக இந்த பவுடர் எடுத்து போட்டுட்டு அதை பாதியாக ஒரு 400 ml நம்ம தண்ணி விட்டுருக்கோன்னா 200 ml நமக்கு வரணும். ஸோ அந்த அளவுக்கு அதை பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணிடுங்க. இதில் கொஞ்சமாக எலுமிச்சை சாறு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை காலையில் எம்டி ஸ்டொமக்கில் நம்ம குடிக்க போகிறோம். இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிக்கிட்டே வரும்போது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஃபேட் எல்லாமே நல்லா பேர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிப்பாக ஒர்க் அவுட்ஸ் பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் இருக்குங்க. இல்லைங்க நான் ஜிம்முக்கு போய் தான் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுமா, அப்படி கிடையாது. வீட்லேயே நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம், வாக் பண்ணிக்கோங்க, சின்ன சின்ன யோகா எல்லாமே செஞ்சுட்டு வாங்களேன். ஸோ இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய நம்ம கழிவுகள் எல்லாமே வெளியேறும். ஃபேட் எல்லாம் நிறைய பெண்களுக்கு முதல்ல வந்து ஃபேட் டெபாசிட் ஆகுது அப்படின்னா லோயர் அப்டமன் அடிவயிற்று பகுதியிலும் நம்மளுடைய இடுப்பு பகுதியிலாம் சேர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கைகளில், ஸோ கைகளில் இருக்கக்கூடிய அந்த தளர்வான தசைகள் இறுக்கம் அடையிறதுக்கு, ஸோ கடுக்காய் அதுக்கு தான் நம்ம சேர்த்துருக்கோம். நல்ல ஒரு தோற்பு சக்தி இருக்கக்கூடிய மூலிகைகள் என்ன பண்ணுன்னா தளர்வாக இருக்கக்கூடிய தசைகளை இறுக்கம் அடைய செய்யும். அப்போ ரெகுலராக நீங்கள் கடுக்காய் பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது தளர்வாக இருக்கக்கூடிய தசைகள் நல்லாவே நமக்கு இறுக்கம் அடைய செய்யுது. ஸோ மஞ்சள் அப்படின்னு சொல்லும்போது ஃபேட்டை வந்து ஈஸியாக கரைச்சி வெளியேற்றும். உங்களுக்கு வந்து ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்னா கவலையே வேண்டாம். ஸோ ரெகுலராக இந்த மஞ்சளை நீங்கள் வந்து இந்த கஷாயத்தோடையே எடுத்துக்கும் பொழுதும் ஃபேட்டி லிவர் கரையும், தேவையில்லாத கழிவுகள் நம்ம உடலில் இருக்கிறது கரைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால நமக்கு உடல் பருமன் அதிகமாக இருக்குது அப்படின்னா வருத்தப்பட வேண்டாம். சதக்குப்பை மூலிகையை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ரெகுலராக இந்த சதக்குப்பை மூலிகையை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளும் வெளியேற ஆரம்பிக்கும். இதனோட சேர்த்து சில யோக பயிற்சிகளும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா புஜங்காசனம் ரொம்ப சிறந்தது. ஏன்னா அந்த ஆர்ம்ஸ் நம்ம ஷோல்டர் மசில்ஸையும் சரி, கையில் இருக்கக்கூடிய ஆர்ம்ஸ் மசில்ஸையும் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு புஜங்காசனம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க. டெய்லி வந்து இது ஒரு 10 டைம்ஸ் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. புஜங்காசனம் செய்யலாம். கோமுகாசனம் ரொம்ப முக்கியமானது. தனுராசனம், ஸோ லோயர் அப்டமன் மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, தை மசில்ஸ் தைஸில் இருக்கக்கூடிய ஃபேட் கரையிறதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு தனுராசனமும் சிறந்தது. ஸோ இந்த ஆசனங்களை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரும்பொழுது யுட்ரஸும் நமக்கு ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உணவு முறையில் அதிகமான எண்ணெய் சத்துக்கள், கொழுப்பு சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை அவாய்ட் பண்ணிக்கோங்க. லேட் நைட் நம்ம ஃபுட் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதிகமாக கொழுப்பு சார்ந்த உணவுகளெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கும் பொழுது ஃபேட் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள், கொழுப்புகள் வெளியேற ஆரம்பிக்கும், தசைகள் இறுக்கமடைய ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரிங்க் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.